மக்களிடமும் என்னை கொண்டு சென்று வெளிச்சத்திற்கு காட்டுகின்ற நான் வணங்குகின்ற சூரிய பகவான் பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையினருக்கு முதற்கண் வணக்கம். ஆனால் ஒரு சின்ன செய்தியை சொல்றதா இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு இந்த இடத்துல நான் அமைச்சிருக்கேன். மஞ்சள் வீரன் திரைப்படத்தின் இயக்குனர் செல்லம் தம்பி டிடிஎஃப் வாசன் இந்த படத்தில் கதாநாயகன் நடிக்கிறான்றது எல்லாத்துக்கும் தெரியும். படம் பூஜைப்பட்டாச்சு. தற்சமயம் என்ன செய்யுதுன்னா இந்த மஞ்சள் வீரன் திரைப்படத்திலிருந்து தம்பி டிடிஎஃப் வாசனை முழுமையாக நீக்கப்படுகிறார். அவருக்கு பதிலாக வேறு ஒருவர் கதாநாயகன் நடிக்க உள்ளார். அந்த புதிய கதாநாயகனையும் படத்தின் புதிய லுக்கையும் வருகின்ற அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி பத்திரிகையாளர்களிடம் அறிமுகப்படுத்துகிறேன். இந்த செய்திக்காக தான் உங்கள்கிட்ட நான் சந்திச்சேன். சார் அவர் நீக்க காரணம் என்ன சார்? என்னங்க சார்? அவர் நீக்கிற காரணம் என்ன சார்? சார் சூழ்நிலை ஒத்து வரல சார். இந்த படத்துக்காக தம்பி நம்ம கூட தான் வாழணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன். தம்பிக்கு பல வேலைகள் இருக்கிறதுனால அவருடைய வேலைகளையும் பார்த்துட்டு இந்த சினிமாவையும் பார்க்கணும்னால ஒத்து வரல சார். பல வேலைகள்லாம் அவர் கைது செய்யப்பட்ட ஒரு காரணமா இருக்குமா? ஏன்னா அவர் வாகனம் ஓட்டும் போது விபத்து ஏற்படுத்தினாரு, அதெல்லாம் ஒரு காரணமா? அது ஒரு காரணமாவா வச்சிருக்கீங்களா இல்லைன்னா வேற ஏதாவது பர்சனல் போது? இல்ல சார், அது காரணமா இல்லை சார். கைது செய்யப்பட்டதெல்லாம் சில நாள் தான் சார், பல நாள் இல்லை. அது காரணமா மைண்ட்ல வரவே இல்லை சார். பொதுவாக நம்ம படைப்போடே டிராவல் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன். தம்பியோட டிராவல் படைப்புல இல்லை சார். அதனால நான் மன ரீதியா நீக்கிறேன் சார். சார் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணீங்களா பூஜை முடிச்சிட்டீங்களா சார்? சார் படம் பூஜை போட்டாச்சு சார். ஹீரோ போர்ஷனை தவிர மற்ற வில்லன் போர்ஷன்கள், ஹீரோட அம்மா போர்ஷன் எல்லாம் எடுக்கப்பட்டிருக்கு சார். ஹீரோ போர்ஷன் மட்டும் பேலன்ஸ் சார். அது மட்டும் புதிய ஹீரோ செலக்ட் ஆனதுக்கு அதை எடுத்து முடிச்சுன்னா படம் இமீடியட்டா ரிலீஸ் சார். ஹீரோ நீங்க சார் நடிச்ச ஹீரோ சார் ஆல்ரெடி சார் செலக்ஷன் நடக்குது சார். ஏற்கனவே ஒரு படத்தில் நடிச்ச ஒரு தம்பியும் கவனத்தில் இருக்காரு சார். டிடிஎஃப் நீங்க வச்சு கொண்டாடுனீங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. அவர் தான் நெக்ஸ்ட் சூப்பர் ஸ்டார் பேசுனீங்க. ஆனா இப்ப அவர் தூக்குன காரணம் சார் உண்மையா தான் சொல்றேன். தம்பி தான் நெக்ஸ்ட் சூப்பர் ஸ்டார். ஏதோ மாத்திலாம் சொல்லல. என்னுடைய சூழ்நிலைகளுக்கு ஒத்து வரல சார் தம்பி. இல்ல சார், நீங்க என்ன சொன்னீங்க? எல்லாத்துக்கும் ஒத்து வராது நீங்க என்ன சொன்னீங்க? ஆமா சார். அங்க ஒரு பிரச்சனையில கூட பத்திரிகை உங்களுக்கு சண்டே வந்தது. ஆமா சார். ஆனா அப்ப அவர் தூக்கி கொண்டாடுறாங்க. இப்ப ஒரு டைரக்டர் நீங்க அவர் வச்சுதான் கதை எழுதிருக்கீங்க. இப்ப வேணும் தூக்கி ஒரு காரணம் என்னன்னா சார், நீங்க சொன்னீங்க அவர் பல லட்சம் கோடி ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிருக்கீங்க. ஆமா சார். என்னன்னா ஊர் உலகம் தெரிய அம்மி மிதித்து அனுமதி பார்த்து திருமணம் செய்யற கணவன் மனைவியே சில சூழ்நிலையெல்லாம் டைவர்ஸ் வாங்கி பிரிகிறாங்க இல்லையா? அது சில சூழ்நிலைகள் சார். அதனால நீங்க பாருங்க சார். அடிக்கடி அவர் அரெஸ்ட் ஆகிட்டு போறதுனால தான் பிடிக்கீங்களா? அதுக்கு எதுவும் காரணம் இல்லை சார். அது என்னைக்கு அவங்களால தான் சார் அரெஸ்ட் ஆகாது. 365 நாள்ல 3 நாள் அவர் அரெஸ்ட் ஆயிருந்தா பரவாயில்ல, நீங்க சொல்றது நியாயம். 365 நாள் 5 நாள் தான் அரெஸ்ட் ஆகாரு. 360 நாள் ஃப்ரீயா இருக்காரு சார். படைப்புக்கு எனக்கு ஒத்து வரல, அதனால நான் நிக்கிறேன் சார். சார் இந்த விஷயத்தை அவர்கிட்ட தெரிவிச்சீங்களா தூக்குனதா? இன்னும் தெரிவிக்கல சார். சார் ஒரு கதாநாயகனே இல்லாம 35% முடிச்சிருக்கீங்க. ஆமா சார். இது என்ன நம்பிக்கை, எந்த அடிப்படையில் எடுத்தீங்க சார்? நீங்க ஒரு படத்தோட ஒன்லைன் ஆர்டர் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பொதுவாக கேட்டீங்க நீங்க அதுல கதாநாயகனோட பங்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு 50ல இருந்து 55% வரும். அடுத்து ஹீரோ போர்ஷன் இருக்கு, வில்லன் போர்ஷன் இருக்கு, தனிப்பட்ட சீன்ஸ் இருக்கு. எல்லாமே பாத்தீங்கன்னா கதாநாயகன் போர்ஷன் ஒன்லைன் ஆர்டர்ல இதுதான் வருது சார். 60% வரும் சார். அந்த மீடியாக்கள் நடித்தவர்கள் யார் யார் சார்? சார் அதான் 15ஆம் தேதி உங்களுக்கு படத்தோட நியூ லுக் வெளியிடுறேன். அதனால அதை ஃபுல்லா வருது சார். நியூ லுக்ல வராங்க சார் எல்லாருமே. இப்போ ஒரு புது படம் பண்ணிருக்காரு. ஆமா சார். சரிங்களா? அதெல்லாம் நல்லா போயிட்டு சொல்றாங்க. ஆனா என்னன்னா உங்க மேல ஒரு குற்றச்சாட்டு இருக்காங்க. அவர் சரியா பண்றது இல்ல, டேட் கரெக்டான விஷயத்த பண்ண மாட்டாரு, ஒரு ப்ரொடக்ஷனா கரெக்டா ஒரு விஷயம் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் பேசியிருக்காங்க. அது ஒரு கருத்து. அதான் சார் இங்க இருக்க கரெக்டா அங்க இருக்கவங்க இது இப்படி சொல்லுவாங்க, இங்க இருக்கவங்க அப்படி சொல்லுவாங்க. அவ்வளவுதான் சார். அவர் எஸ்டிபாக்காவே உங்களை தான் குற்றம் சாட்டுறாங்க. நீங்க சொல்றீங்க மாற்றி சொல்றீங்க. அவர் கேட் கொடுத்தாலும் உங்களால எடுக்க முடியும்னு தான் சொல்ல வராங்க. இல்ல சார், நம்ம என்னன்னா இந்த படத்துக்காக கூட இருக்கணும்னு சொல்லி வாழணும்னு சொல்லி பாக்குறோம். திடீர்னு 2 நாள் நெக்ஸ்ட் 3 நாள் நெக்ஸ்ட் அது போல நம்மளால முடியாது சார். இது நம்ம கூட தான் இருக்கணும் ஆசைப்படுறோம் சார். இது ஒரு வாழ்விலான படம். நான் ஜெயிக்கணும்னு சொல்லி போறாங்க. ஏற்கனவே ஒரு படம் எடுத்து தோத்துட்டு இது லைஃப்னு சொல்லி நான் உட்காந்துருக்கிறேன். நான் சும்மா டைம் பாஸ் ஆள் கிடைச்சா சொல்லிட்டு வச்சுலாம் எடுத்துட்டு முடியாது சார். சார் இந்த கொஸ்டின் நாங்கள் முன்னாடி கேட்டிருக்கோம். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தாஜ் கவர்மெண்ட்ல தனி கொடுப்பா தாஜ் கவர்மெண்ட் கேட்டிருக்கோம். நாங்கள் கேட்டோம்னா என்னன்னா அவர் ஒரு இன்ஃப்ளூயன்சர், சரி பைக் பேசர். ஸோ அப்போ சார் இவரால் கரெக்டான ஒரு விஷயம் டோட்டலாக உங்களுக்கு டேட் கொடுக்க முடியாது. அது நான் தான் கேட்டேன். சரிங்களா? டேட் கொடுக்க முடியாது, நீங்கள் எப்படி சார் அலோவ் பண்ணுறீங்க நான் கேட்டேன். நீங்கள் என்ன சொன்னீங்க? அவருக்கு என்ன கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை தான் நான் பண்ண போகிறேன்னு நீங்கள் சொன்னீங்க.
கம்ஃபர்ட்டா இருக்கோ அதான் நான் பண்ண போறேன். ஆமா சார். நான் தனியா ஸ்பெசிஃபிக்கா டேட்ல எடுத்துக்க மாட்டேன். அவர் எப்ப கொடுக்குறாரு நான் பண்ணிக்கிறேன். நீங்க இப்போ என்னன்னு சொல்றீங்கன்னா அவர் கொடுக்க மாட்டாரு அப்படி விஷயம் வருது. ஏன்? ஆமா சார் சூழ்நிலை தகுந்தப்ப நம்ம அப்படிதான் பண்ண முடியும் சார். நான் பெர்மனண்டா இது முடிக்க ஒரே சின்னது ஓட்டு போட்டது இல்ல. அந்தந்த சூழ்நிலைக்கு யாரெல்லாம் கண்ணுக்கு பெட்டர்மெண்டாங்கிறதா அவங்களுக்கு தான் ஓட்டு போட்டிருக்கேன். அது போல தான் இது ஒரு ரீசன் சார். சார் இந்த மஞ்சள் வீரன் கதை வந்து பாத்தீங்கன்னா டிடிஎஃப் வாசனுக்காகவே எழுதின கதை அப்படின்னு நீங்க சொல்லி. ஆமா சார். அதனாலதான் அவர் வந்து கமிட் ஆனார். ஆமா சார். இப்போ அவர்கிட்ட அவர் படத்துல இருந்து நீக்கினதா இன்னும் அவர்கிட்டே தெரிவிக்கல அப்படிங்கிறப்போ பத்திரிகை மன்றம் ஊடகங்கிட்ட இவ்வளவு இதா சொல்லிட்டு இருக்கீங்க. எந்த பிரச்சனையுமே இல்லாம அவர்கிட்ட இதை கன்வே பண்ணாம எங்ககிட்ட சொல்றதுக்கு காரணம் என்ன? என்னன்னா சார் இது வந்து வெளில மக்கள்கிட்ட போனோம். அடுத்த கதை நான் அறிவுப்படுத்த போறேன். அது ஒரு காந்த தான் மட்டும் சொல்லுங்க சார். இது வரைக்கும் இந்த படத்தோட கதாநாயகி பத்தி எந்த அப்டேட்டுமே வரல. ஆமா சார். அதுதான் வர 15ஆம் தேதி நியூஸ்ல எல்லாத்தையும் நான் அப்டேட் பண்றேன் சார். டைட்டில் மாத்த போறோமா இதே டைட்டில் தான் சார். என்னைக்கு தான் மஞ்சள் இருக்கு சார். கதாநாயகன் எத்தனை பேர் வேணா மாற்றப்படுவாங்க. டைட்டில் மாறாது சார். மஞ்சள் சார் ஒன்றும் மாற்றம் என்னன்னு இருக்கா சார்? இந்த மாதிரி கதாநாயகன் மஞ்சள் சார் 299 கிலோமீட்டர் வேகத்தில் படம் பிடிக்க ஆரம்பம்னு போட்டிருந்தீங்க. இப்போ எடுத்திருக்கிற ஹீரோவுமே பைக் ரைடரா இல்லை எப்படி? இல்ல சார். இப்போ இருக்கிற ஹீரோ வந்து 50 கிலோமீட்டர் வேகம் தான் பைக் ஓட்டுவார் சார். அவர் பைக் ரேசரா சார்? இல்ல சார். ஒரு இன்சிடென்ட்ல தான் வந்து மேக்ஸிமம் பாப்பீங்க. ஒரு பிரபலமான ஆளை தான் பாப்பீங்க. அப்படி எடுத்துக்கலாமா? இல்ல சார். இப்போ செலக்ஷன் வந்து புதிய ஹீரோ யாருன்னு சொல்லிட்டு அது ஒரு தம்பி ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வச்சிருக்கிறேன். அவர் நம்ம சொன்ன கேட்கக்கூடிய ஒரு தம்பி பீச் போட்டு நட மாட்டாரு. இப்போ படம் நடிச்சிருக்கிறார். அவரும் ப்ரிஃபரன்ஸ். சார் இதே மாதிரி தான் சார் சொன்னீங்க. சார் இவ்வளோ கேன்சல் ஆகிட்டாங்க நீங்களே நடிச்சதுக்கு எதுவும் வாய்ப்பு இல்லை? இயற்கை முறை சார். சார் இப்போ ஸ்பீடு பாக்குறாரு பார்த்து சார் திரும்ப நானும் நடிக்க சொன்னா ஏத்துக்கிறீங்களா அவரை? இல்லை சார். இன்னொரு இந்த வீடியோ பார்த்தாரு டிடிஎஃப் வாசனை திரும்ப நானும் நடிக்கிற சொன்னா ஏத்துக்கிறீங்களா படத்துல? இல்ல சார். அடுத்த ஃபியூச்சர் ஒண்ணா பார்க்கலாம் சார். அவர் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டு வரட்டும் சார். சார் மதுரமுத்து காத்துக்கருப்பு கலையெல்லாம் நடிக்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்கன்னு போட்டிருந்தீங்க. இப்போ அவங்க மறுபடியும் நடிக்கிறாங்களா? யார் சார் சொன்னா? நான் சொல்லியே சார். நீங்க ஒரு இதுல சொல்லியிருந்தீங்க. நான் சொல்லவே இல்லை சார். நீங்களா சும்மா பிசினஸ் எங்கன்னா நடுப்பக்கத்தில் போட்டு என் வாயில் நான் சொல்லவே இல்லை. காத்துக்கருப்புல நடிக்கிறதெல்லாம் சொல்லியிருந்தாங்களே. இல்லை சார். அதெல்லாம் நீங்க என்ன கிசு சும்மா ட்ரோல் எங்கன்னா பார்த்து வந்து சொல்றீங்க. நீங்க முக்கியமான செய்தி பார்த்து நினைக்கிறேன். ட்ரோலை பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். என் வாயில சொல்லலை இல்லையா? சார் நெக்ஸ்ட் சும்மா ஜாலி கேட்குறீங்க. அவ்வளோ இன்ஃப்ளூயன்சர் எல்லாருமே டிடிஎஃப் வாசனை எதிர்பார்க்குறாங்க. டிடிஎஃப் வாசனே நான் வேணாம்னு சொல்லிட்டு போறேன் அப்படின்னா இப்போ அதை விட பெட்டர்மெண்ட்டை யாரும் கொண்டு வரணும்னு நினைச்சு பாருங்க. அதை விட ஒரு உயரமான ஒரு தான் கொண்டு வருவேன். அதெல்லாம் இல்லை சார். அதான் போஸ்டே நடக்கல. எப்படி அவர் கூட கதாநாயகி அதுக்கு காரணம் படத்தோட டைட்டில் மஞ்சள் இருக்காங்க சார். மஞ்சள் இருந்தாங்க சார் அந்த மஞ்சள் வீரனோட ப்ரொடியூசர் வந்து அவங்களோட ஏன்சி சரிங்களா? இப்போ வந்து அதே டைட்டில் தான் வைக்கிறீங்க. இப்போ இந்த ப்ரொடியூசர் வந்து கடைசி நேரத்தில் வந்து இந்த டைட்டில் கம்பெனி என் கம்பெனி நான் எங்கே படம் பண்ணுவேன். தி பட்ஜெட் ஃபிலிம் கம்பெனி. என் கம்பெனி பேர் தான் டைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கேன். அதான் டைட்டில் பிரச்சனை வராது சார். என் பேரில் தான் இருக்கு சார் டைட்டில். ப்ரொடியூசர் வித் டைரக்டர் ப்ரொடியூசர் கவுன்சில் மெம்பர். அந்த டைட்டில் என் பேரில் இருக்கு. அதனால எந்த பிரச்சனையும் வராது சார். இந்த படம் ஒரு பாட்டு தானே இல்லை பாட்டு ஒரு மாதிரி ஏதாவது இருக்குங்களா? ஒரு பாட்டு இருக்கு. உங்களை பாட்டு பாடுறேன். ஒரு பாட்டு சார் கடைசிக்கு என்ன பிரச்சனை சொல்லவே மாட்டீங்களா? பட்ஜெட்டுங்களா சார்? என்ன பிரச்சனை சொல்லவே மாட்டீங்களா? சூழ்நிலை ஒத்து வரல சார். நான் என் கூட ஃபுல்லாகவே நெருக்கமாக இருக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறேன். என் கூட ட்ராவல் பண்ண ஆசைப்படுறேன் சார். கூட ஒரு படம் நான் ஜெயிச்சிருக்கேன் சார். கோவில பல கோடி பணத்தை சினிமாவில் கொடுத்தோம் சார். அதுக்காக போன ஒரு சார் இப்போ நீங்கள் மஞ்சள் வீரன் படம் இப்போ வந்து அவர் வந்து தமிழ்நாட்டில் பைக் ஓட்டக்கூடாதுன்னு ஒரு சட்டம் கொண்டு வந்துட்டாங்க. லைசன்ஸ் கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால தான் வந்து நீங்கள் வந்து படத்தை வந்து நிப்பாட்டிட்டு, ஏன்னா பைக் ஓட்டினா கண்டிப்பாக வந்து நீங்கள் தான் ரெஸ்பான்சிபிள். ஸோ அரசாங்கத்துக்கு நீ தான் பதில் சொல்லணும். அவர் வந்து இன்டர்நேஷனல் லைசன்ஸ் வாங்கி நான் ஓட்டிக்கிறேன்றாரு. இப்போ இந்த இடத்துல தமிழ்நாட்டில் நீங்கள் ஷூட் பண்ணும்போது இந்த பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு டோட்டலாக அவர் அவாய்ட் பண்ணுறீங்களா? இல்லை அதுக்கு சம்மந்தம் இல்லை சார். சினிமாவில் வந்து பைக் ஓட்டல் லைசன்ஸ் கொடுத்தா விட சினிமாவில் ஓட்டலாம் சார். அது ஓகேவா? சினிமாவில் நம்ம ரொம்ப ஷார்ப்பாக போட்டுக்கிறியா? இளைஞர் பட்டாளத்துக்கு வந்து பைக் ஓட்டுறது தான் பிடிக்கும். ஆமாம் சார். ஸோ அதை நீங்கள் லைசன்ஸே கேன்சல் பண்ணிட்டாங்க. ஓகே சார். ஸோ அதனால வந்து நீங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து இவர் படம் போட்டால் பிரச்சனை ஆகிட்டே இருக்கும்னு சொல்லிட்டு தான் நீங்கள் டோட்டலாக எல்லாத்தையும் முடிச்சு சார் பைக் லைசன்ஸ் கேன்சல் பண்ணி 1 வருஷம் ஆகுது. 1 வருஷம் செப்டம்பரில் தான் கேன்சல் பண்ணேன். அதையே நான் வந்து இப்போ வந்து இவரை படத்தை நீக்கிறேன். அப்பெல்லாம் நீக்கணும். அதுக்கு எதுவும் சம்மந்தம் இல்லை சார். சார் உங்க பிரிவுக்கு அவங்க காதலி சோயா ஒரு காரணமா சார்? இது போல கேள்விக்கு பைக் சொன்னா தண்ணி குடிச்சு தான் வாங்க. என்னங்க சார்? சோயா ஒரு காரணமா சார் உங்க பிரிவுக்கு? அவங்க யாரும் அவங்கள ஒரு இயக்குனர் சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தது கூட இல்லை சார்.
சார் இந்த முடிவு வந்து நீங்களா எடுத்த முடிவா? ப்ரொடக்ஷன் சைடுல என்ன சொன்னாங்க இந்த முடிவுக்கு? ப்ரொடக்ஷன் சைடு டீம் சார், என்னோட பார்ட்னரு அவரும் சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து எடுத்த முடிவு சார். என்னோட பார்ட்னரு சார் இந்த படைப்பு வெளில வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாம் சேர்ந்து எடுத்த முடிவு சார். அவ்வளோ